பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரஹித நேம கடாக்ஷலீலா ஸ்ரீரங்க ஹர்ம்யதள மங்கள தீபரேகா ஸ்ரீரங்கராஜ மகிஷி ஸ்ரீயமாஸ்ரயாமஹ மூலம் கோரவர் மொழிந்த வஜனங்கள் தன்னை மிக கொண்டு காத்தோர்தம் உயிர்க்கு மீள்நணியா சேரச்சமைத்தவரே சீர்வஜனபூஷணம் என்னும் பேர் இக்கலை கேட்டார் பின் ஆகண்டோத்கண்ட வைகுண்ட பிரியாணம் கண்டபூஷணம் குருணா ஜகதாமுக்தம் வியாப்தம் வஜனபூஷணம் அஷ்டாட்சராட்ச மனுராஜ பதத்ரயார்த்தனிட்டா மமாத்ர விதராஜ்ய யதீந்திரநாதா சிட்டாகிரகண்ய ஜனசேவ்ய பவத்பதாப்ஜே திருட்டாஸ்து நித்யமனுபூய மமாஸ்ய புத்திஹி. சாட்சாத் ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனான எம்பெருமானுடைய நிர்கேதுக கிருபையினாலும் ஆழ்வார்கள் ஆண்டாள் ஆச்சாருடைய அனுகிரக விசேஷத்தினாலேயும் பிள்ளைலோகாச்சாரியார் அருளிய ஸ்ரீவஜன பூஷணம் என்கிற அற்புதமான கிரந்தத்தினுடைய அர்த்தானுபவத்திலே கடந்த பல தினங்களாக அனுபவித்து வருகிறோம். இதிலே நேற்றைய தினம் அனுபவித்த அனுபவம் மிக அற்புதமான ஒரு அனுபவம். அதாவது எம்பெருமான் இவனை பெற நினைக்கும் பொழுது இந்த சரீரத்துக்கு ஏற்படுகின்ற தோஷங்களை கூட கருசியாமல், அதாவது பாராமல் இவனை அங்கீகரிக்கிறான் என்பது நேற்றைய விஷயத்தினுடைய சாரம். அதாவது நாம் அவனை பெறும் பொழுது நமக்கு இந்த சரீரம் தடையாய் இருக்கிறது. அவன் நம்மை பெறும் பொழுது, அதாவது இந்த ஆத்மாவை பெற நினைத்தானாகில் அவனுக்கு இந்த சரீரம் என்பது அதனுடைய தோஷமும் உகப்பாயிருக்கிறது. அதாவது வாத்சல்ய குணத்தாலே என்றும் கூட அவர் அர்த்தத்தை காட்டுகிறார். அப்படி அதிலே அதாவது கீழே நாம் இன்னவனை அனுபவித்தோம் 165 ஆபரணம் அனபிமதமாய் அழுக்கு அபிமதமாய் நின்றதிரே. அதாவது ஒரு காமுகன் காமினி 2 பேர் வச்சுப்போம். அதில் நாயகனானவன் நாயகியை அனுபவிப்பதற்கு வரும்பொழுது அவளுக்கு பெருமை தரக்கூடிய ஆபரணங்கள் எல்லாம் அந்த அனுபவத்திற்கு கலவி இன்பத்திற்கு தடையாயிருக்கிறது என்று சொல்வது போலே இந்த எம்பெருமானான நாயகன் இந்த ஆன்மாவாகிற நாயகியை பெற நினைக்கும் பொழுது இந்த தேகம் அதற்கு ஒரு தடை இல்லை என்கிற அர்த்தத்தை காண்பிக்க வந்தார், காண்பித்தார். இப்படி வெறும வாயால் உலோகத்தார் சொல்கின்ற சரி சுவாமி, ஆனால் இது இதிகாசங்களிலேயோ புராணங்களிலேயோ இருக்கிறதா என்று ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டோம். அதற்கு பதில் சொல்லுகிறார். இப்படி உலக நடையில் மாத்திரம் அல்லாமல் சீதா பிராட்டி விஷயத்தில் ராமபிரானுக்கும் இப்படி இருந்தது என்பதை உணர்த்தும் அவருடைய வார்த்தையை காட்டுகிறார். வாக்கியம் 166 ஸ்நானம் ரோஷஜனகம் என்கிற வார்த்தையை பறிப்பது. இவ்வளவுதான் சூத்திரம் இருக்கிறது. வாக்கியம் எவ்வளவு? வார்த்தையை பறிப்பது. யார் யாருக்கு சொன்னா என்ன வார்த்தை,
அந்த ஸ்நானம் ரோஷஜனகம் என்கிற வார்த்தையை யார் யாருக்கு சொன்னார், எப்படி சொன்னார், எந்த இடத்திலே சொன்னார் என்பதை மாமுனிகள் வியாக்கியானமில்லை என்றால் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அதாவது ராவணவதத்திற்கு பிறகு அசோகவனத்திலிருந்து திரும்பி வரும் சீதா பிராட்டி குளித்து சுத்தமான உடலோடு வந்தது ராமபிரானுக்கு கோபத்தை விளைத்தது என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு ஸ்லோகம். அதாவது சீதா பிராட்டி ராவண பவனத்திலே இருந்து ராவணவதம் முடிஞ்சிடுத்து. முடிஞ்ச உடனே என்ன பண்ணான், அங்கேருந்து அழைச்சின்னு சொன்னான். விபீஷணன் போனான். அங்கே நடந்த ஒரு சின்ன சம்வாதத்தை பின்னாடி பார்க்கலாம். அங்கே ஒரு சின்ன பாஷணை, அதாவது சம்பாஷணை நடக்கிறது விபீஷணனுக்கும் சீதா பிராட்டிக்கும். அந்த பாஷையை அப்போ ராமபிரான் நினைத்ததை ஒரு விஷயமாக காட்டுகிறார். அதுதான் சீதா பிராட்டி விஷயமாக ராமபிரான் சொன்ன வார்த்தை ஸ்மரிப்பது அப்படி என்று அர்த்தத்தை கொள்ள வேண்டும். அப்படி இந்த ராமபிரானுக்கு இவள் நன்றாக நீராடி சுத்தமாக நீராடி அலங்கரித்து கொண்டு வாசனாதி திரவியங்களை எல்லாம் பூசிக்கொண்டு வந்தாளாம். யாரு? சீதா பிராட்டி. அப்பொழுது ராமபிரான் கோபப்பட்டானாம். என்ன கோபப்பட்டான்? தீபோ நேத்ரானுரஸ்யேவ பிரதிகூலாசி மே த்ருவம் தத்கச்சக்யப்யதுஜாஞாதா யதேட்டம் ஜனகாத்மஜே. அதாவது கண்வலிக்காரனுக்கு, கண்ணிலே வலி வந்த அவனுக்கு விளக்கு போலே நீ எனக்கு எரிச்சல் ஊட்டுகிறாய் என்கிற கடுமையான வார்த்தையை சொல்லுகிறான் ராமபிரான். ஏனென்றால் ராமபிரான் என்ன எதிர்பார்த்தான், இவள் 10 மாதம் அந்த ராவண பவனத்திலே எப்படி இருந்தாள் என்பதை அனுமன் விசாரித்தானோ, அனுமன் விவரித்தான் அல்லவா. அந்த அழுக்கோட அந்த கலைந்த சேகத்தோட அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் பார்க்க வேணும் ஆசைப்பட்டான். யாரு? ராமபிரான். அந்த அழுக்குடம்பும் தீர்த்தாமாடாமல் இருந்ததும் தலையை சீவாமல் இருந்ததும் பலவிதமான அலங்கோலமாக இருந்தாள் என்று ராவணன் என்று அனுமான் சொல்லினாள் அல்லவா. அந்த நிலையிலேயே காண வேண்டும் என்று ஆசைப்பட்டான் ராமபிரான். ஆனால் இவள் நீராடி அலங்கரித்து வாசனாதி திரவியங்களை எல்லாம் பூசிக்கொண்டு வந்தபடியினாலே கோபப்பட்டான் என்கிறார் வால்மீகி. அதோட கடுமையான வார்த்தை சொல்றான். இவ்வளவு நீ அலங்கரிச்சு வந்திருக்கியே, என்னுடைய உள்ளம் உனக்கு தெரியாதா? நான் உன்னை அப்படியே பார்க்க வேண்டும் என்றுதானே நினைத்தேன். நீ இப்படி அலங்காரம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாயே என்று கோபப்பட்டான். தன் திருவுள்ளத்தை அறியாத சீதா பிராட்டி என்று நினைத்து விட்டான் சக்கரவர்த்தி திருமகன். அதனாலே கோபம் வந்தது. சவங்கா மணலங்காரமா விவத்மா விவபத்மினி. தாமரை பூக்கள் இல்லாத தாமரை குளத்தை போலே. இது ஹனுமான் சீதா பிராட்டி அசோகவனத்திலே பார்க்கின்ற பொழுது சீதையினுடைய நிலைமையை விசாரிக்கிறார் இவ்விடத்திலே. தாமரை பூக்கள் இல்லாத தாமரை குளத்தை போலே அழுக்கு படிந்தவளும் அலங்காரங்கள் அற்றவளுமான சீதா பிராட்டி அனுமன் அசோகவனத்தில் கண்டான். சபங்காம் அனலங்காரமாக அலங்காரம் இல்லாமல் கண்டான் என்கிறபடியே 10 மாதம் குளிக்காமல் அழுக்கேறியிருந்த சீதையின் உடலை காண ஆசைப்பட்டிருந்த ராமபிரானுக்கு இவள் குளித்து வந்தது கோபத்தை விளைத்ததில் வியப்பில்லை என்றோ. இவள் அப்படியே வரணும் தான் எதிர்பார்த்தான் ராமபிரான். அவன் திருவுள்ளத்திற்கு மாறாக இப்படி குளிச்சுட்டு வந்தா அப்போ என்ன வருது, ராமபிரானுக்கு கோபம் வருது. இது ஒரு நிலை வச்சுக்கிறோம். அதற்கு மேலே ஆனால் தீர்க்கமுட்டம் வினிஸ்வஸ்யாத் மேதினீம் அவலோகயன் வாசமேக சங்காசம் விபீஷணமுபஸ்திதம் திவ்யாங்காம் வைதேகீம் திவ்யாபரணபூஷிதாம் இயசீதாம் திரஸ்நாதாம் உபஸ்தாவிய மகாச்சிரம். ராமன் அருகில் இருந்தவனாய் மேகம் போன்ற நிறமுடையவனான விபீஷணனை பார்த்து நீளமாகவும் உஷ்ணமாகவும் மூச்சு விட்டு கொண்டும் பூமியை பார்த்து கொண்டும் பின்வருமாறு சொன்னார். யாரு? ராமபிரான். தலை குனிந்தவளும் பரிமள திரவியங்களை அணிந்தவளும் அழகிய ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டவளும் விதேகராஜ புத்திரியுமான சீதையை விரைவில் இங்கு அழைத்து வருவாயாக
இது எப்போ ராவணவதம் அழிஞ்சு இது ராமபிரான் சொல்ற வார்த்தை. அவளை என்ன அலங்காரம் பண்ணி அழிச்சுண்டுவான்னு இது யாரு? ராமபிரான் வார்த்தை. அப்படிதானே வந்திருக்கா. இப்ப கோவப்படலாமோ என்று ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டு அதற்கு மேலே என்று இந்த ராமபிரானே அன்றோ நீராடி அலங்கரித்து கொண்டு வரும்படி விபீஷணிடம் அருளினான் சொன்னானோ. அப்ப இப்ப ஏன் கோபம் வருது? இப்படி இருக்கும்போது இவருக்கு கோபம் வருவானேன் எனில் நாம் நல்ல வார்த்தை சொல்லுவோம், நம்முடைய கருத்து அவளுக்கு தெரியாதோ வேண்டுமோ ஒழிய இது மெய்யாக சொன்ன வார்த்தை அல்ல. நான் சொல்றேன், அவளுடைய உள்ளத்திலே நான் இப்படித்தான் எதிர்பார்த்திருப்பேன் என்று அவள் தெரிஞ்சுக்கிறாளா இல்லையா, அப்படியே அழகி அப்படியே வராளா இல்ல அலங்கரித்து கொண்டு வருகிறாளா என்று அவளுடைய திருவுள்ளத்தை, சீதா பிராட்டியுடைய திருவுள்ளத்தை பரிசோதிப்பதற்காக வெறும் வார்த்தையாக சொன்ன வார்த்தை என்று ராமபிரான் சொல்றான். அதற்கு மேலே அவள்தான் சீதா பிராட்டி என்ன பண்ணான்? அஸ்தானா திரட்டமிச்சாவி பர்த்தாரம் ராட்சசாதிபா. விபீஷணன் வந்தான், சீதா பிராட்டியை பார்த்தான். அம்மா தேவரீர் தீர்த்தாமாடி கொண்டு சகல அலங்காரங்களை எல்லாம் பண்ணிக்கொண்டு தேவரீர் எழுந்தருள வேணும் என்று பிரார்த்திக்கிறான். யார்? விபீஷணன். அப்ப அவ சொல்றா சீதா பிராட்டி, ஏ அரக்கர் தலைவா ராட்சசாதிபா, ஏ அரக்கர் தலைவனே, நான் என் கணவரை நீராடாமலேயே காண விரும்புகிறேன். நான் தீர்த்தாமாடி அலங்கரித்துக் கொண்டு வருவதற்கு ஆசைப்படவில்லை. ஏனென்றால் இந்த அழுக்கு படிந்த உடம்பையும் இந்த அழுக்கு கேசங்களையும் அலங்காரம் அற்று கிடந்த அந்த நிலையையும் ராமபிரான் காண விரும்புவார் என்று சீதா பிராட்டியினுடைய வார்த்தை என்று சொல்லியிருக்கும் பொழுது, யதாக ராமோ பர்த்தாதே ததா தத் கர்த்தமர்கசீஹி, உன்னுடைய கணவனான ராமபிரான் எப்படி எழுந்தருளச் சென்றாரோ அப்படியே நீ செய்ய வேண்டும் என்று விபீஷணன் வலியுறுத்தி சொன்ன பின்பன்றோ சீதை நீராடி அலங்கரித்து கொண்டாள். அதற்கு பிறகுதான் அவள் அலங்கரித்து ராமபிரானுடைய திருவுள்ளத்துக்கு ராமபிரான் சொன்னானோ அவளை நீராடி அழைச்சிடுவான்னு அதை இப்பொழி விண்ணப்பம் பண்ணான். அப்படி ராமர் என்ன சொன்னாரோ அப்படிதான் வரணும் என்று அவள் பேச்சை மறுதலித்து விபீஷணன் சொன்ன வார்த்தை. இருந்த இச்சிறையிலிருந்து வேஷத்தோடே சென்று காண வேண்டுகையாக நீராட மாட்டேன் என்று சொல்லியிருக்க வேண்டாமோ யார் இந்த சீதா பிராட்டி? அப்படி சொல்லாமல் உடனே குளித்து வந்தாளே என்றோ. அப்படி குளித்து வந்தது அவள் சிறையில் இருந்த இருப்பை காண ஆசைப்பட்ட ராமபிரானுக்கு கோபம் வர காரணமாயிற்று. ஆகையாலே இவள் குளித்து வந்தது பெருமாளுக்கு கோபத்தை விளைத்தது என்று சொல்ல குறையில்லை. அதாவது நமக்கெல்லாம் தெரிவதற்காக ஒரு நாடகம். இந்த இடத்துல நமக்கு விஷயம் என்ன முக்கியம்? அவள் குளிச்சுட்டு வந்தாளா அலங்காரம் கொண்டு வந்தாளா அதெல்லாம் விஷயம் இல்லை. அதாவது கணவன் நாயகன் நாயகியினுடைய அழுக்கை உகக்குமா போலே இப்போ இந்த சீதா பிராட்டியினுடைய அழுக்கோடு கூடியதை விரும்பினான் ராமபிரான். அவள் திருவுள்ளத்திலே என்னுடைய உள்ளத்தை பற்றி அவளுக்கு தெரியும் என்று சொல்லி இப்படி கோபம் வர காரணமாயிற்று. ஸ்நானம் ரோஷஜனகம், இந்த வாக்கியத்துக்கு வேறொரு அர்த்தம் காற்றார் மணவாள மாமணிகள். ஸ்நானம் ரோஷஜனகம், ஸ்நானம் செய்து அவனுக்கு கோபத்தை விளைவித்தது என்கிற வார்த்தைக்கு பொருள் பின்வருமாறு. விபீஷணாழ்வான் பிராட்டி நீராடி வரும்போது சொன்ன பொழுது ராமபிரானுடைய திருவுள்ளத்தை அறிந்தவளாகையாலே அவர் இதை விரும்ப மாட்டார். ஆகையாலே நான் குளித்து வருவது அவருக்கு கோபத்தை விளைக்கும் என்று எண்ணி, அரக்கர் தலைவனே, நான் என் கணவரை நீராடாமலேயே காண விரும்புகிறேன் என்று பிராட்டி அருளிச் செய்த வார்த்தையை குறிப்பதாகவும் கொள்ளலாம். கீழே சொன்னபடியே கோபத்தை விளைவிக்கும் என்பதை வெளிப்படுத்தும் வார்த்தை என்பது இதற்கும் பொருந்தும். இப்ப இதுலேருந்து என்ன சொல்லணும்? சீதா பிராட்டி தீர்த்தாமாடிட்டு வந்தா, ராமபிரானுக்கு கோபம் வந்தது. ஏனால் அவளை பழைய நிலையிலே பார்க்க வேண்டும் என்று நினைத்தான். சீதா பிராட்டி மாமம் ராமபிரான் என்னுடைய பழைய நிலையை காண வேண்டும் என்றுதான் இருந்தார். ஆனால் விபீஷணனிடம் சொல்லி அனுப்பிய ராமன் இப்படி அலங்காரம் பண்ணிடுவான்னு சொன்னோன்னா அவள் வார்த்தையை தட்ட முடியாமல்
ராமபிரானுக்காக திருவுள்ளத்து சீத்தம் வரும்படியாக அலங்கரித்து கொண்டு வந்தாள். இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு? இது விஷயம் இருக்கட்டும். இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னால், இந்த ஆத்மாவை எம்பெருமான் பெற நினைக்கும் பொழுதோ இந்த தேகத்தினுடைய தோஷமோ, தேகத்தினால் ஆத்மாவுக்கு வருகின்ற தோஷங்களோ குற்றங்களோ இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறான் என்பது இந்த சூத்திரத்தினுடைய வாக்கியத்தினுடைய திரண்ட கருத்து. அதற்கு மேலே இப்படி மனைவிடமுள்ள அழுக்கை காண விரும்புவது போல் ஆத்மாவை பற்றிய அறிவு உண்டான இவன் அழுக்குடம்பு. திருவுருத்தத்திலே முதல் பாசுரத்திலே ஒழுக்க அழுக்குடம்பும் என்று நம்மாழ்வார் திருவுருத்தத்திலே காட்டுகிறார் அல்லவா? பொய் நின்ன ஞானம் பொல்லா ஒழுக்கு அழுக்குடம்பு. அழுக்குடம்பினாலே அவ்விடத்திலே நம்பிள்ளை முதலான ஆச்சாரர்கள் வியாக்கியானம் பண்ணும்போது, விரிவாச்சாரன் பிள்ளை வியாக்கியானம் பண்ணும் பொழுது பொய் நின்ன ஞானம் பொல்லா ஒழுக்கு அழுக்குடம்பு இந்த இப்படி தலைகீழாக அர்த்தம் சொல்லுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அழுக்குடம்பினாலே பொல்லா ஒழுக்கு, பொல்லா ஒழுக்கு, பொல்லா ஒழுக்கினாலே பொல்லாத ஞானம். ஆக இப்படி வகை மாற்றி திருப்பி சொல்லுகிறார், அர்த்தத்தை சொல்லும்பொழுது பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இனிமேல் நாங்கள் பெறாமல் இருக்கும்படியால் தேவரை ரட்சித்தருளவானும் என்று முதல் பாசுரத்திலே திருவுருத்தத்திலே முதல் பிரபந்தத்திலே காட்டினார் போலே என்று கைவிட எண்ணுகிற இந்த தேகத்தை சர்வேஸ்வரன் விரும்பிய இடம் உண்டா? சுவாமி, நீர் இப்ப சீதா பிராட்டி விஷயத்தை முடிச்சிடுவோம். இப்போ இந்த மாதிரி சர்வேஸ்வரனான எம்பெருமான் இந்த தேகத்தை அழுக்குடம்பு என்று தெரிந்தும் இந்த தேகத்தை விரும்புகிற இடம் உண்டா? அதுக்கு தான் வாக்கியம் 167 காட்டுகிறார் பதில். வஞ்சக்கள்வன் மங்க ஓட்டு. வஞ்சக்கள்வன் இது ஒரு பாசுரம், மங்க ஓட்டு இது ஒரு பாசுரம். இந்த ரெண்டு பாசுரத்தினாலே இந்த அழுக்கான தேகத்தை, தோஷமுடைய தேகத்தை எம்பெருமான் விரும்புகிறான் என்று அந்த வாக்கியத்திலே காட்டுகிறார். எப்படி? அதாவது செஞ்சொற் கவிகாள் என்கிற பதியம், திருவாய்மொழி 10ஆம் 10 7ஆம் பதியம் என்னும் திருவாய்மொழியில் பஞ்சக்கள்வன் மாமாயன் மாய கவியாய் வந்து என்று செஞ்சொற் கவிகாள் உயிர்காத்தாட்சேமின் திருமாலிடம் சோலை பஞ்சக்கள்வன் மாமாயன் மாய கவியாய் வந்து என்று பாசுரம் போடுறதல்லவா? அப்படி என்னும் திருவாய்மொழி வஞ்சக்கள்வன் என்று முதல் பாட்டில் எம்பெருமானை குறிப்பிட்டு முதல் பாசுரத்தில் வஞ்சக்கள்வன் சொன்னார். கடைசி பாசுரத்தில், அதாவது திருவாய்மொழி 10ஆவது பாசுரத்திலே மங்காவற்றன் மாமாயை மாயவாக்கை இதனுள் புகுந்து மங்க ஓட்டு என்று 10ஆம் பாசுரத்திலே எம்பெருமான் திருமேனில் மிகவும் விருப்பம் கொண்டு அனுபவித்த வகைகளையும் எம்பெருமான் ஆழ்வாருடைய திருமேனி, இப்ப ஆழ்வாருடைய உடம்புன்னு சொல்லாமல் ஆழ்வாருடைய திருமேனியிலே மிகவும் விருப்பம் கொண்டு அனுபவித்த வகைகளையும் அத்துடன் இல்லாமல் மிகவும் விருப்பத்தாலே ஆழ்வாருடைய பிராகிருத திருமேனியோடு அவரை பரமத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று அவன் மிகவும் விரும்புவதை கண்டார் ஆழ்வார். உடனே ஆழ்வார் சொல்றார், எம்பெருமானே, நீ இப்படி செய்யக்கூடாது, இது சாஸ்திர மரியாதையை குலைக்கும், நீ இட்ட ஆணையை மீறியதாக ஆகும், இந்த சரீரத்தோடு பரமபதம் செல்வது தகாது என்று எம்பெருமானுக்கு உணர்த்தி, எம்பெருமானே நீ இப்படி செய்யக்கூடாது என்று வலியுறுத்தி சொல்லி இந்த பிராகிருத சரீரத்தின் குறைகளை அவனுக்கு அறிவித்து, இந்த பிராகிருத சரீரம் இருக்க இதனாலே ஏற்படுகின்ற குறைகள் இருக்கே அதையெல்லாம் அவனுக்கு அறிவித்து மிக தாழ்ந்த சரீரத்தை இங்கேயே கழிக்கும்படி செய்ய வேண்டும் என்று மிகவும் பிரார்த்தித்தார். பிரார்த்தித்து அவனுக்கு இந்த சரீரத்தில் விருப்பத்தை விடும்படி செய்ததை அருளை செய்தார் அன்றோ ஆழ்வார். ஆக வஞ்ச கள்வன் மங்க ஒட்டு இரண்டு பாசுரங்களினாலே, இரண்டு சொற்களினாலே ஆழ்வார் திருமேனியோடு அவனை அங்கீகரிக்க வேண்டும் என்று நினைத்த எம்பெருமானுக்கு இந்த பிராகிருத சரீரத்தினுடைய தோஷங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தார்.
அவனுக்கு அறிவித்து இப்படி செய்யக்கூடாது, இது சாஸ்திர மரியாதையை மீறும் என்றும் சொல்லினார் அல்லவா ஆழ்வார். அதற்கு மேலே காதலினிடத்தில் காதலன் அழுக்கை விரும்புவது போலே எம்பெருமானும் இந்த பிராகிருத சரீரத்தை விரும்புகிறான் என்பது மட்டுமல்ல, அதற்கு மேலே காட்டுகிறார். அதாவது இந்த பிராகிருத சரீரத்தை எம்பெருமான் விரும்புகிறான் என்பது மட்டுமல்ல, முக்தி அடையும் ஜீவனடத்திய ஞானத்தின் நறுமணம். அதாவது இந்த ஞான பிரகாசம் இருக்க ஞான விகாசம், அந்த ஞான பிரகாசமாகிற அந்த நறுமணம் அவனுடைய உடலில் வெளிப்படுகையாலும் இந்த ஆழ்வாருடைய திருமேனியிலே இருந்து ஒரு காந்தி, ஒரு வாசனை வீசுகிறான். அது என்ன? அந்த வாசனை என்பது வாசனை உள்ள பொருளை எம்பெருமான் விரும்புவது நியாயம்தானே. அது சந்தனமாகட்டும் மாலையாகட்டும் எம்பெருமானுக்கு சாத்தினால் அந்த வாசனையினாலே மகிழ்வது இயல்புதானே. அதுபோல ஆழ்வாருடைய திருமேனியிலிருந்து ஒரு நறுமணம் புறப்பட்டதாம். ஜீவனுடைய ஞானத்தின் நறுமணம், அந்த விகாசமான, அதாவது எம்பெருமானே உபாயம் உபேயம் என்று இருக்கக்கூடிய ஞானம், அந்த ஞானத்திற்கு அந்த ஞானத்தின் நறுமணம் அவனுடைய உடலில் வெளிப்படுகையால் அந்த உடலை எம்பெருமான் விரும்புவான் என்பதை ஒரு உதாரணம் காட்டி அருளை செய்கிறார். வாக்கியம் 168. இப்படி யாரால் செய்வாள் உண்டா சுவாமி? அந்த நறுமணத்தோடே ஆழ்வார். இப்ப நறுமணம்னா உடலில் பிறக்கக்கூடிய ஞானத்தின் விகாசம் என்று அர்த்தம் கொள்ள வேணும். அந்த ஞான விகாசம் என்பது நறுமணமாக இருக்கிறது. அஞ்ஞானத்தின் மனம் துர்நாற்றம் வீசும், அவ்வளோ. அதுபோல நறுமணத்தினுடைய வாசனையை கொண்டு ஆழ்வாரை அங்கீகரித்தான். சரி, இப்ப இதற்கு ஏதானும் உதாரணம் உண்டா, பிரமாணம் உண்டா என்று கேட்ட அதற்கு சொல்லுகிறார். வாக்கியம் 168. வேற்றூடும் அவர்கள் மண்பழத்து மண்பத்து கழத்தாத போலே ஞானியை விக்கிரகத்தோடு ஆதரிக்கும். ஞானியை, அதாவது இங்க நறுமணம் உள்ள ஞானியை. எந்த நறுமணம்? எம்பெருமானே உபாயம் உபேயம் என்று எம்பெருமானிடம் வேறொரு பிரயோஜனத்தை எதிர்பாராமல் அவருடைய திருடிகளே கதி என்றிருக்கக்கூடிய ஞானிகளுடைய விக்கிரகத்தோடே ஆதரிக்கும். இங்கே விக்கிரகம் அழகா சொல்றார். விக்கிரகத்தோடே ஆதரிக்கும், அதாவது எம்பெருமான் விரும்புகிறான். எப்படி? வேர்ச்சூடும் அவர்கள் மண்பத்து கழத்தாத போலே. வெட்டி வேர் ஒரு புஷ்பம் இருக்கிறது, மலர் இருக்கிறது, அல்லது வேர் இருக்கு. அந்த வெட்டி வேரின் மனத்தை அறிந்து அதை சூட்டிக்கொள்ளும் ரசிகர்கள் அதிலுள்ள மண்ணை உதறிவிட்டால் மனம் குறைந்துவிடும். அந்த வெட்டி வேரில் இருக்கக்கூடிய அந்த மண் வாசனை நம்ம கூட சில சமயம் இந்த வீதியில் போனோம்னா, ரோட்டில் போனோம்னா, வயவெளியில் போனோம்னா ஒரு துளி மழை பொழிஞ்சுதுன்னா அந்த பூமிக்கும் அந்த நீருக்கும் ஏற்பட்ட சம்பந்தத்தின் காரணமாக ஒரு வாசனை வீசும். அந்த வாசனை சுகந்தமாக இருக்கும். அந்த மழை ஜலம் அந்த பூமியிலே விழும்பொழுது அந்த மண்ணும் அந்த ஜலமும் சேர்ந்து அவ்விடத்திலே ஒரு வாசனை ஏற்படும். அதுபோல வேர்ச்சூடுபவர்கள், இந்த வெட்டி வேர் என்கிற புஷ்பத்தை, அது புஷ்பமாக இருந்தாலும் சரி, அது வேறாக இருந்தாலும் சரி, அதை சூடுபவர்கள். அதனால்தான் விதேசங்களில் எம்பெருமானுக்கு வெட்டிவேர் சப்பரம் என்றே பண்ணுகிறார்கள். திருவரங்கத்திலே ஒரு சப்பரம் உண்டு. அது முழுக்க வெட்டி வேரா இருக்கும். வெட்டி வேறாலேயே மேலே பந்தல் கட்டியிருப்பா. அப்படியே உள்ள நுழையும் போது கம 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 கமன்னு ரொம்ப நன்னா இருக்கும். அந்த பெருமாள் அதில் ஏழாருனா, அதுவும் சாயங்கால வேளையில் அந்த ராப்பத்தில் அந்த உள்ளேந்து உள்ளேந்து அயற்காண்டத்தில் ஏழும்போது, அந்த வெட்டிவேர் சப்பரத்தில் ஏழும்போது ரொம்ப அற்புதமான ஒரு வாசனை சுகந்தம் இருக்கும். பெருமாளும் வாசனை கொடுக்கிறவன், பெருமாளும் வாசனை, அவனை சுமந்து செல்கின்ற பல்லக்கும் வாசனை, அந்த நறுமணத்தை அனுபவிக்கணும். அப்படி அதிலுள்ள மண்ணை உதறிவிட்டால் மனம் குறையும் என்றும் காரணத்தாலே வெட்டிவேருள்ள மண்ணை அகற்றாமல் அப்படியே சூட்டிக் கொள்வது போல ஞானியான ஜீவாத்மாவை அனுபவிக்கிற எம்பெருமான் விருப்பத்தோடே அனுபவிக்கும் பொழுது. சரி, இவன் எப்படி இருக்கான்? இப்போ இந்த ஞானின்னு சொன்னமோன்னு கீழே அவன்கிட்ட நறுமணம் வீசுறதுன்னு சொன்னமோ,
அது எப்படி இருக்குங்கிறத சுவாமி காட்டுறார். ஆக்வாத சீதநேத்ராம்பு புலகி கிருதகாத்ரவான் சதா பரகுணா விட்டா திரட்டவ்ய சர்வதேகிபிஹி. ஞானியானவன் எம்பெருப்பொழுதும் பரமாத்மாவின் குணங்களை அனுபவிக்கும் போது குளிர்ந்த ஆனந்த கண்ணீரை உடையவனாய் எம்பெருமானை அனுபவிக்க அந்த கண்கள்லேருந்து அப்படியே ஜலம் பெருகணும். அந்த ஜலம் அப்படியே ஆனந்த பாஷ்பம் என்று பெயர். அது குளிர்ந்து இருக்கும். அப்படி குளிர்ந்த ஆனந்த கண்ணீரை உடையவனாய் மயிர்கூச்சரியும் உடலோடு கூடியவனாய் அவன் எம்பெருமானை எம்பெருமான நினைக்கின்ற நினைப்புக்கெல்லாம் அப்பொழுதெல்லாம் மயிர்கூச்சரி, அந்த மயிர்கூச்சரியும் உடலோடு கூடியவனாய் எல்லா மக்களாலும் காணத்தக்கவனாய் இருப்பவன் என்கிறபடியே பரமாத்ம ஞானத்தால் உண்டாகும் ஆனந்த கண்ணீர் முதலானவற்றை உடையவனாய் தன்னுடைய அறிவின் நறுமணமெல்லாம் விளங்கும்படி இருக்கிற இவனுடைய பிராகிருத உடலுடன் சேர்ந்தே விரும்புவார் என்று கருத்து வேர்ச்சூடும் அவர்கள். மேலும் வேறு ஒரு காரணத்தை சொல்லி ஞானியினுடைய உடலில் எம்பெருமான் விருப்பத்தை காட்டுகிறார். வாக்கியம் 169. பரமார்த்தனான இவனுடைய சரீரஸ்திதிக்கு ஹேது கேவல பகவத் இச்சைரே. அதாவது பரமார்த்தன்னா யாரு? பரமார்த்தன் என்று ஆர்த்த பிரவண்ணன் எம்பெருமானை கண்டு அனுபவித்து அத்தாலே மனம் குளிர்ந்தவனாய் அதனாலே ஞான நறுமணம் வீசுகிறவனாய் இருக்கிறவன். அதில் தான் ஆழ்வார் காட்டார் திருவிருத்தத்தில் இன்னின்ன நீர்மை இனியாமுராமை. இன்னின்ன நீர்மை அது எதற்காக சொல்ல வந்த ஆழ்வார்? இந்த தேகத்தோடு இருக்கக்கூடிய தேகத்தினுடைய சம்பந்தத்தினாலே ஏற்படக்கூடிய தோஷங்களை சொன்னார். இன்னின்ன நீர்மை இனி யாமுராமை. நல்லா கவனிக்கணும். ஆழ்வார்கள் எம்பெருமானை பிரார்த்திக்கும் பொழுது பிரார்த்தனையை தன்னை முன்னிலைப்படுத்துவார்கள். அதே பலனை பெறும் பொழுது நாம் எல்லாரையும் கூட்டிக் கொள்வார் ஆழ்வார். அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்று தனி ஒருவனாக விண்ணப்பிக்கிறார். ஆனால் பலனை அனுபவிக்கும் பொழுது இனி யாமுராமை என்று எல்லாரையும் சேர்த்து கொள்கிறார். அதுதான் ஆழ்வார்களுடைய பரந்த மனப்பான்மை, பரம கருணை, பரம கிருபை. இன்னின்மை இனியாமுராமை. பாசுரம் 1 திருவிருத்தத்திலே. என்னாள் யானுன்னை இனி வந்து கூடுவனே. 3ஆம் பத்து 2ஆம் பதிகம் 1 பாசுரம் என்னும் எங்கினி தலை பெய்வனே. 3, 2, 9 என்றும் நாளேலரேன் எனக்குள்ளனாம் 9, 7, 8, 4 என்றும் தரியேனி உன் சரணம் தந்து என் சென்மம் களையாயே 5, 8, 7 என்றும் தாவி வையங்கொண்ட நடந்தாமரைகட்கே கூவிக் கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ 6, 9, 1 என்றும் சம்சாரத்தில் இருப்பது பொறுக்க முடியாமையாலும் எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்கிற பெரிய வேட்கை இவனுக்கு இருக்கையாலும் என்று இதற்கு மேல் இல்லை என்கிறபடியே எம்பெருமானை அடைவதில் மிகுந்த வேகம். அதற்கு நம்முடைய சம்ஸ்கிருத சொல்வார் துவராதிசயம். பெருமானை அடைய வேண்டும் என்று அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற துறை, என்கிற முயற்சி, என்கிற வேகம் உண்டாக பெற்றவன். இப்படிப்பட்டவனுடைய உடலில் இப்பிறவியில் நிலைத்திருப்பதற்கு காரணம் இந்த பிறவிக்குரிய பிராரப்த கர்மம், பலன் தர தொடங்கிய பாபம். பிராரப்தனா ஏற்கனவே சேர்த்து வச்ச அந்த கர்மத்தினுடைய பலனை அனுபவிக்க தொடங்குகின்ற காலம் பிராரப்த கர்மம் என்று சொல்ல முடியாதென்றோ. சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுஜஹா.
சரணமடைந்த உன்னை எல்லா பாபங்களினின்றும் விடுவிக்கிறேன் என்று எம்பெருமான் அருளியதோடு முரண்படுகையாலே இப்படி முரண்பாட தோன்றது. என்ன சொன்னா? எல்லா பாபங்களையும் நான் அழித்து உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், கவலைப்படாதுன்னு சொன்னான். அப்ப அது சொன்னதற்கும் இப்ப இவங்க ஞானியோடு ஆதரிக்கும் என்பதற்கும் முரண்பாட தெரியுதா இல்லையா? ஆர்த்தானாமாசுபலதா சக்ருத்வே வக்ருதாக்கியசோ திருப்தானாமவிஜந்தூனாம் தேகாந்தர நிவாரிணி என்று பாஞ்சராத்திரத்திலே ஒரு ஸ்லோகம். அதாவது ஒரு முறை செய்யப்பட்ட இந்த சரணாகதியானது ஆர்த்தி எனப்படும் வேகம் உடையவர்களுக்கு, அதாவது எம்பெருமானை பெற வேண்டும் பெற வேண்டும் துடித்து கொண்டிருக்கிறல்லவா, என்னால் யானுனை இனி வந்து கூடுவனோ என்று பலகாலம் கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ என்றெல்லாம் அந்த பிரார்த்திக்கிற பிரார்த்தனை இருக்கிறதே, வேகம் உடையவர்களுக்கு அந்த வேகத்துக்கு தக்கபடி பலத்தை கொடுக்கின்றது. திருப்த பிரபன் ஆர்த்த பிரபன்னன் இது. திருப்த பிரபன் அத்தகைய வேகமில்லாத திருப்த பிரபன்னர்களுக்கு வேறொரு தேகம் இல்லாதபடி செய்கிறது என்றல்லவோ சரணாகதியில் லட்சணம் சொல்லுகிறது. ஆர்த்த பிரபன்னா இப்பொழுதே பெற்றுவிட வேண்டும் என்கிற துடிப்பு. திருப்த பிரபன்னா அந்த விஷயத்தை வேகம் இல்லாத அத்தகைய வேகம் இல்லாத திருப்த பிரபன்னனுக்கும் வேறொரு தேகம் இல்லாதபடி செய்கிறது. எது? எம்பெருமான் கலந்த கலவி. ஆகையால் பிரபன்னுடைய சரீரம் நிலை பெற்றிருப்பதற்கு காரணம் மேலும் சில நாள் இவனை சரீரத்தோடு வைத்திருந்து அனுபவிக்க வேண்டும் என்கிற எம்பெருமானுடைய விருப்பம் தவிர வேறொன்று இல்லாகையாலே. அதாவது கேவல பகவது இச்சையிரே. அந்த ஸ்லூத்த வாக்கியத்தை சொல்றா கேவலம் அப்படின்னா அதாவது இந்த ஆழ்வா எம்பெருமானுடைய இச்சை என்று அர்த்தம். விருப்பம் தவிர வேறொன்றில்லாகையாலே கேவல பகவதி இச்சையே என்கிறார். பிராரப்த கர்மம் காரணமாக இந்த சரீரத்தோடு இருக்கிற திருப்த பிரபன்னனை விஷயத்திலும் எம்பெருமானுடைய விருப்பம் உண்டாகையாலே அதை வேறுபடுத்துவதற்காக கேவலா இந்த சரீரத்தோடு இருக்க இந்த வேகத்தோடு, அதாவது வேகம் உள்ளவன் வேகம் இல்லாதவன் ரெண்டு பேருக்குமே சுப்த பிரபன்னன் விஷயத்திலும் எம்பெருமானுடைய விருப்பம் உண்டாகையாலே அதை வேறுபடுத்துவதற்காக கேவலா என்றும் சொல்லியிடுகிறார். திருப்த பிரபன் விஷயத்தில் பிராரப்த கர்மம் எம்பெருமானுடைய விருப்பம் ஆகிய ரெண்டும் காரணம். ஆர்த்த பிரபன் விஷயத்தில் எம்பெருமானுடைய விருப்பம் ஒன்றே காரணம் என்று கருத்து. இப்ப ரெண்டு பேருக்கு என்ன? திருப்த பிரபன்னா என்ன? அந்த ஆர்த்த பிரபன்னன் போலே எம்பெருமான் விஷயத்திலே அவ்வளவு வேகம் இல்லாதவன், ஆனால் எம்பெருமானும் ஈடுபட்டவன், எம்பெருமானை சரணாகதி அடைந்தவன். அவனுக்கு என்ன வேணும்? பிராரப்த கர்மம் எம்பெருமானுடைய விருப்பம் ஆகிய இரண்டும் காரணம். ஆர்த்த பிரபன்ன விஷயத்தில் எம்பெருமானுடைய விருப்பம் ஒன்றே காரணம் என்று காட்டி அருளினார். இப்படி தன்னுடைய விருப்பத்துக்கு இலக்காக ஆர்த்த பிரபன்னனுடைய உடலை எம்பெருமான் எந்த அளவுக்கு விரும்புகிறான் என்று அருளி செய்கிறார். வாக்கியம் 170வது வாக்கியத்திலே திருமாலிலும் சோலைமலையே என்கிறபடியே உகந்தருடைய நிலங்கள் எல்லாவற்றிலும் பண்ணும் விருப்பத்தை இவருடைய சரீரைக தேசத்திலே பண்ணும். ஆழ்வார் திருவாய்மொழி 10ஆம் பத்து 7ஆம் பதியும் 8ஆம் பாசுரத்திலே திருமாலிலும் சோலை மலையே திருப்பார்க்கடலே என் தலையே திருமால் வைகுந்தமே கண் திருவேங்கடமே எனதுடலே அருமாமாயத்திறதுயிரே மனமே வாக்கே கருமமே ஒருமானுடையும் பிரியான் எம் மொழி முதல்வன் ஒருவனே என்கிறபடியே தெற்கு திருமலையான திருமாலும் சோலை மலையையும் திருப்பார்க்கடலையும் என்னுடைய தலையை போல விரும்புகிறான். ஞானியனுடைய உடம்பை எப்படிலாம் விசாரிக்கிறார் ஆழ்வார். ஞானியனுடைய சிரசு இருக்கிறதா தலை, அது எது? திருமாலும் சோலை மலையையும் திருப்பார்க்கடலையும் என்னுடைய தலையை போல விரும்புகிறான். ஸ்ரீவைகுண்டத்தையும் வடக்கு திருமலையான திருவேங்கடத்தையும் போல என் உடலை விரும்புகிறான் என்று
ஆழ்வார் அருளிச் செய்தார் என்றோ. இப்படி ஆழ்வாருடைய ஒவ்வொரு அவயவத்திலும் இரண்டிரண்டு திவிதேசங்களில் பண்ணும் விருப்பத்தை, இரண்டிரண்டு திவிதேசங்கள், திருமாலின் சோலைமலையே திருப்பார் கடலே ரெண்டாச்சு, திருமால் வைகுந்தமே தன் திருவேங்கடமே அதுனாச்சு, அருமாமாயத்தனதுயிரே மனமே வாக்கே கர்மமே. இப்படி இரண்டிரண்டு திவிதேசங்களில் பண்ணும் பிராவண்யத்தை ஆழ்வாருடைய ஒவ்வொரு அவயத்திலும் காட்டினான் என்பதற்கு இது ஒரு உபலட்சணம். ஆகையாலே அந்த பாசுரத்தில் 10, 7, 8 சொல்கிறபடியே தான் விரும்பும் திவிதேசங்களில் பண்ணும் விருப்பத்தை, அதெல்லாம் தானே நாம் எல்லாரும் சொல்றோம். எம்பெருமான் எழுந்துள்ள அச்சாவதாரம், அதற்கு என்ன பெயர்? உகந்தருளின திவ்ய தேசம். உகந்தருளின எம்பெருமான் உகந்து வந்து வர்த்திக்கிற திவ்ய தேசம், அதனாலே உகந்தருளின திவ்ய தேசம் என்று சொல்றோம் அல்லவா. அந்த திவ்யதேசமாக ஆழ்வாருடைய திருமேனியை கொண்டாடினான் எம்பெருமான் என்னும் தான் விரும்பும் திவிதேசங்களில் பண்ணும் விருப்பத்தை ஞானியாகிறார் பிரபன்னனுடைய உடலில் ஒரு பகுதியிலே காட்டுவான் என்கிறார் மாமனிகள். மேல் வாக்கியத்தில், அதாவது 170வது வாக்கியத்தில் திவ்யதேசங்களில் அனைத்தும் பண்ணும் விருப்பத்தை ஆர்த்த பிரபன்னன் விஷயத்தில் எம்பெருமான் காட்டுவான் என்று சொல்லப்பட்டது. அதாவது ஆர்த்த பிரபன்னனுடைய திருமேனியிலே திவ்யதேசங்களிலே பண்ணுகின்ற எல்லா விருப்பத்தையும் இங்கே ஒரு தலையாக, அங்கே எல்லாரோடும் இருக்கக்கூடிய அந்த விருப்பத்தை ஒரு மிடையாக ஆழ்வார் பக்கலிலே வைத்தான் என்று நம்பிள்ளை அவ்விடத்திலே காட்டி அனுபவிக்கிறார். அதாவது நாச்சிமார்களும், அதாவது ஸ்ரீதேவி பூதேவி பெரியவிராட்டியார் முதலான நாச்சிமார்களும் நித்தியசூரிகளும் தேவாதி தேவர்களும் இவாளெல்லாம் இருக்கும் பொழுது அவர்கள் அத்தனை பேரும் நெருக்கி இருக்கா யாரை? எம்பெருமானை. அவர்கள் எல்லாரையும் கால் கணிசியாமல் அவர்கள் எல்லாரையும் தள்ளி வைத்துவிட்டு என் ஒருவனுடைய தேகத்திலே, ஏகைக தேசத்திலே என்னுடைய திருமேனி என்னுடைய உடலிலே முழுவதும் ஆர்வம் காட்டினால் அவர்களை கார்க்கடை கொண்டான் என்கிறார் நம்பிள்ளை அவ்விடத்திலே. அதுபோல மேல் வாக்கியங்களில் ஆர்த்த பிரபன்னன் ஒருவன் கிடைத்தால், இப்படி ஒரு ஆத்மா கிடைத்தால் திவிதேசங்களில் விருப்பம் எம்பெருமானுக்கு குறைந்துவிடும் என்று சொல்வதற்காக ஆர்த்த பிரபன்னனுக்கும் திவ்யதேசங்களுக்கும் உள்ள வேற்றுமையை அருளை செய்கிறார் 171வது வாக்கியத்தில். இப்படி திவ்யதேசங்கள்ல எல்லா திவ்யதேசங்களும் இருக்கிற பெருமானும் ஆழ்வார்கிட்ட வந்துட்டா அவ திவ்யதேசங்கள் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கவலை வந்தது. இப்படி பிள்ளைதாக சொல் அங்குத்தை வாசம் சாதனம் இங்குத்தை வாசம் சாத்தியம். அதாவது திவ்யதேசங்களில் எம்பெருமான் விரும்பி எழுந்தருளியிருப்பது தக்க வழிகளாலே அங்கு சேவிக்க வரும் ஜீவர்களை வசப்படுத்திக் கொள்ளுகையாலே அங்குத்தை வாசம் சாதனம் என்று அருளி செய்வார். அருளி செய்கிற சாதனம்னா கருவி. எங்குத்தை வாசம் பரமபதத்தில் இருக்கக்கூடிய வாசம் அல்ல, திவ்யதேசங்களில் இருக்கக்கூடிய விருப்பம். இங்குத்தை வாசம் அப்படின்னால் இந்த ஜீவன் திருந்தி இவனுடைய இதயத்திலே எம்பெருமான் வாழப் பெற்றது. விதேசங்களிலிருந்து பண்ணின முயற்சிகள் பலனாகையாலே இங்குத்தை வாசம் சாத்தியம். இது நிச்சயமான பலன், அது சாதனம், இது சாத்தியம் என்கிறார். நாகத்தனை குடந்தை வெக்கா திருவெவ்வொள் நாகத்தனை அரங்கம் பேரன்பில் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் அதிரிடுமால் அனைப்பார் கருத்தனாவான். நான்முகன் திருவந்தாதி 36வது பாசுரத்திலே எங்கெங்கே பெருமான் சயனிச்சென்றிருக்கான்னு சொல்லி வருகின்ற பாசம். நாகத்தனை குடந்தை திருப்பார்கடலிலே, திருக்குடந்தை திவிதேசத்திலே, வெக்கான் காஞ்சிபுரத்திலே, திருவெவ்வொள் திருவள்ளூரிலே, நாகத்தனை அரங்கம் ஸ்ரீரங்கம், பேர் தென்தெருப்பேர் அன்பில் அன்பில் ஆகித்தன விதேசங்களிலே நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும். பார்க்கடலில் இருக்க படுத்துட்டு இருக்கிற சைனித்திற்கு கொண்டு பெறுவார். பார்க்கடல் கிடக்கும் அதினடுமால் அனைப்பார் கருத்தனாவான். அதற்கு மேலே தலைமேல் புனைந்த சரணங்கள் ஆலில் நிலைமேல் துயினான்
இமையோர் வணங்கா மலைமேல்தான் நின்று எம்மனத்துள் இருந்தானை நிலவேற்கலாமை நிச்சயித்திருந்தேனே. திருவாய்மொழி 10:4-6. தலைமேல் புனைந்த சரணங்கள் எம்பெருமானுடைய திருடிகளை அடியேன் தலைமேலே அணிந்து கொண்டேன். ஆளில் நிலமேல் துயின்னான் இமையோர் வணங்கா மலைமேல் தான் நின்று திருவேங்கடத்துள் நின்று என் மனத்துள் இருந்தானை. இப்படி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பெருமானை நிலவேற்கலாமை என் நெஞ்சை விட்டு அகலமாட்டான் நின்று நிச்சயித்திருந்தேனே நிச்சயம் செய்து கொண்டேன். அதுக்கு மேலே பெரியாழ்வார் வாசனம் 5:4-9. பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்தன் மனக்கடலில் வாழவல்ல மாயமணாள நம்பி தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே என்னன்னு உனக்கிடமாயிருக்க என்னை உனக்குறித்தாக்கினையே. உனக்கிடமாயிருக்க அயதார் பனிக்கடலில் பள்ளிகோடை இதெல்லாம் உனக்கு இடம். அதெல்லாம் விட்டுட்டு பழக விட்டு ஓடி வந்தன் மனக்கடலில் வாழவல்ல மாயமணாள நம்பி தனி கடலே தனி சுடரே தனி உலகே என்னன்னு உனக்கிடமாயிருக்க என்னை உனக்குறித்தாக்கினையே என்று 5:4-9 என்று எனும் பாசுரங்களிலே திவ்யதேச வாசம் சாதனமாகவும் ஆர்த்தப்பிரபன்னின் நெஞ்சம் சாத்தியமாகவும் விளங்குகிறது அன்றோ. அதற்கு மேலே இப்படி திவ்யதேச வாசம் சாதனமாகவும் ஆர்த்த பிரபன்னனுடைய இதயம் சாத்தியமாகும் இருப்பதினால் உண்டானதாய் அவற்றில் எம்பெருமானுக்குள்ள ஏற்ற ஈடுபாட்டின் ஏற்றத்தாழ்வை அருளி செய்கிறார் 172வது வாக்கியத்தில். இந்த 2 பேருக்கு என்ன வாசி? ஆர்த்தப்பிரவனுடைய திருமேனி ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிறதும் திவ்யதேச வாசங்கள் பண்றதுக்கும் என்ன வேறுபாடு என்று காட்டுகிறார் வாக்கியம் 172. கல்லும் கணைகடலும் என்கிறபடியே இது சித்தித்தால் அவற்றில் ஆதரம் மட்டமாயிருக்கும். மட்டமாயிருக்கும் என்றால் குறைந்து விடும், குறைந்து காணப்படும். ஆதரம் வைக்கக்கூடிய விருப்பம் இது சித்தித்தால். அது ஆழ்வார் பாசுரம் காட்டார் பெரிய திருவந்தாதியில 68வது பாசுரம். கல்லும் கணைகடலும் வைகுந்தவானாடும் புல்லன் நுழைந்தனவல் ஏபாவம் வெள்ள நடியான் நிலம் கரியான் உள்புகுந்து நீங்கான் அடியேனது உள்ளத்தகம். அடியேனது உள்ளத்து அகம், என்னுடைய திருவுள்ளத்திலே என்னுடைய உள்ளத்திலே குடிகொண்டவன். கல்லும் கணைகடலும் வைகுந்த வானாடும் புல்லன் நுழைந்தனகொள் ஏபாவம் வெள்ள நடியான் நிறம் கரியான் உள்புகுந்து நீங்கான். என்னென்ன விஷயம் சொல்ற? அடியேனது உள்ளத்தகம் என்கிற பாசுரத்திலே எம்பெருமான் தன் இதயத்தில் புகுந்த பிறகு வேறு எதிலும் தனக்கு ஆசை இல்லை, ஆர்வம் இல்லை என்று விளங்கும்படி அவர் தன் இதயத்திலே மிகுந்த ஆர்வத்தை காட்டி என்றும் வாழ்க்கையாக திருமலையும். அதாவது விதேசங்கள்ல இருக்கிறது ஒரு நிலை, ஆழ்வாருடைய ஹிருதயத்துக்கு வந்தால் ஒரு நிலை. இதுல எது வித்தியாசம்? இதுக்குள்ள 2 பேருக்குள்ள என்ன வித்தியாசம்னா, ஆழ்வார் திருவுள்ளத்திலே இருப்பதை மிகவும் விரும்புகிறான் எம்பெருமான் என்று இதுக்கு அர்த்தம். அருகிலிருக்கையாலே விளங்குகிற திருப்பார் கடலும் ஒருவர்க்கும் எட்டாத பரமபதமாகிற திவ்ய தேசம் தாழ்ந்தவையாக போகின்றனவோ என்றென்றோ ஆழ்வார் காட்டினார். இவ்வண்ணமாகவே சாத்தியமான ஆர்த்த பிரவனுடைய இதயம் கிடைத்தால் அப்படி கிடைப்பதற்கு சாதனமாக முன்பு விரும்பிய விதேசங்களில் ஆர்வம் குறைந்துவிடும் என்று கருத்து. சாத்தியம் கிடைக்கும் வரையில் அன்றோ சாதனத்தில் ஆர்வம். ஒரு பலன் கிடைக்கிற வரைக்கும் தான் அந்த காரியத்தில் ஈடுபட்டு இருப்போம். பலன் கிடைச்சிருத்தோம் அந்த காரியத்தை விட்டுருவோம் மாட்டோமா? பலன் அடைகிற வரைக்கும் தான் அந்த காரியத்தில் இறங்கியிருப்போம். அது மாதிரி ஆழ்வாருடைய திருவுள்ளத்தை கவர்வதற்காக அச்சாவதத்தில் குடிகொண்டான். வைகுண்டத்தில் இருந்தான், பரவத்தில் இருந்தான், திருமானசோலம் இருந்தான், திருவேமடல் இருந்தான், திருவரங்கத்தில் இருந்தான். ஆழ்வாரை கொள்ளை கொண்டு விட்டான். ஆழ்வாருடைய உள்ளம் கவர் கல்வன் சொல்றார்.
அப்படி ஆழ்வார் பாசுரம் காட்டுற இதில் பெரிய திருமொழியில் திருமங்கை ஆழ்வார். அப்படி இந்த ஆழ்வாரை கலிகன்னி உள்ளத்தின் உள்ளே உளங்கண்டாய் சாழலே, கலிகன்னி உள்ளத்தின் உள்ளே கண்டாய் சாழலே என்று திருமங்கை ஆழ்வார் பாசுரம். அப்படி இந்த ஆழ்வாருடைய ஹிருதயத்தை பார்க்கும் பொழுது திவ்யதேசங்களிலே இவனை பெறுவதற்காக திவ்யதேசங்களிலே வர்த்தித்தான். அது சாதனம். பலன் எது? ஆழ்வார் ஹிருதயத்திலே புகுவது. ஆழ்வார் ஹிருதயத்திலே புகுந்த பின்பு சாத்தியம் கைப்பற்ற பின்பு சாதனத்தை எண்ணுவானேன்? அயல் ஆழ்வார் உள்ளத்தை பெறுவதற்கு வந்து கிடந்தான் அந்நாயர் கொலக்கொடியோடு அணிமாமல் மங்களோடு அன்பளவி அவுணருக்கு என்னான விளக்கம் இல்லாதவனுக்கு உரை விடமாவது இரும்பழசோடு நன்னாய புனல் நரையூர் திருவாரி குடந்தை கடந்துகள் கோவல் நகர் நின்னான் இருந்தான் கிடந்தான் நடந்தார்க்கிடம் மாமலையாவது நீர்மலையே என்று அனுபவிக்கிறார் அல்லவா ஆழ்வார். அப்படி இங்கே வந்து பூந்ததுக்கு அப்புறம் சாதனம் தேவையில்லையே என்று அந்த சாதனமாகிற திவ்யதேசங்களிலே இருப்பது இரண்டாம் பட்சம் என்று அனுபவித்து முடிக்கிறார் இந்த வாக்கியத்தினால்.